ஹை காய்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இந்த வீடியோவில் பார்க்க பார்த்தீங்கன்னா பிளாக் சூட்ஸில் இன்றைக்கி நம்ம ட்ரேடிங் தான் பார்க்க போகிறோம். ரொம்ப நாள் கேட்டிருந்தீங்க ட்ரேடிங் வீடியோ போடுங்கன்னு. ஸோ நீங்கள் ட்ரேடிங் பண்ண போகிறோம். தமிழ்லேயே பார்த்துருக்கீங்க, நான் பெயின் எடுத்திருப்பேன். ஸோ அதான் ஈஸிக்குவா. ஸோ பார்த்தீங்கன்னா உள்ள லாரி நடந்துட்டுருக்கு. அப்புறம் சைபர் கிரேஸ் ட்ரை பண்ணுவோம். ஸோ லாரி பண்ணி பார்ப்போம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் நினைக்கிறேன். ஸோ மறக்காம வீடியோ பண்ண லைக்கு ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணி நாளில் போட்டு பார்த்துருங்க. ஸோ என்னமோ ஹேக்லாம் பண்ணி உள்ள பார்க்க ட்ரை பண்ண முடியல. ஸோ லெட்ஸ் தி கேம் ப்ளே வீடியோ. எங்கேயோ பார்த்துருக்கேன்னு சொன்னீங்க. இன்னுமா என்ன தெரியல. ஸோ ஸ்டார்டிங்கில் நம்ம சொந்த காசில் நம்ம வந்து சூனி வச்சிடலாம்னு சொல்லிட்டு நான் வந்து ஸ்பின் பண்ண போகிறேன். என் என்ன காசுலாம் உனக்கு இது பண்ண கொடுப்பாங்க. நிஜோடா பாம்பு பார்த்தீங்களா, ரொம்ப மோஸ்ட் ரீவர்டு ஃபுட் பீஸ். நான் வேஸ்ட் எனக்கு என்ன இருக்கேன். இதை எடுத்து போயிட்டு நம்ம நம்ம இதை எடுத்துகிட்டு அப்படியே போய் அது பேர் என்னமோ சொல்லுவாங்களே, என்னமோ டக்குன்னு ஆட முடியாது கைஸ். அது பேர் என்னன்னா ரைடு போவோம். டே போட்டுறாரு இருக்கே போட்டுண்டா செத்த வயலுக்கு எவன்டா நீங்கள் ஈஸி எவனாச்சும் நீ போட்டு தேவலாம் உயிரை போட்டு வாங்குறாங்க ஈஸி எனக்குன்னே. சரி வாங்க ரேட் உட்கார தான் எவனும் வரல. சரி போங்கன்னு சொல்லிட்டு தான் சொல்லல. இப்போ ஆறாங்கில் ட்ரை பண்ணுவோம். பியூர் ரேட் அதுக்கு வந்து நமக்கு வந்து என்ன வேணும்னா ஃப்ராக்மெண்ட் வேணும் 7500. அப்புறம் பரிஸ்தான் ஒருத்தர் இருப்பேன், அவன்கிட்ட போய் ரெசிபி என்லாக் பண்ணணும். கொஸ்ட்டு என்ன கொஸ்டின் தெரில அப்படின்லாம் பார்க்காதீங்க, எனக்கு தெரியும்னு நினைக்கிறேன். தெரில ஆனால் ஓகேவா. இதுக்கு ஏதோ ரெட் செரி வேணுமா ஒன்று நினைக்கிறேன். எப்படி ஒன்று தான் கேட்பாங்க. ஸோ ஓகேவா, ஒன்று கேட்பேன். நான் வந்து இருக்கேன். ஸோ நீங்களும் ஜாலியாக இருங்க, வீடியோ பாருங்கள். ஸோ என்ன 2 நாள் வீடியோ நேற்று வீடியோ போட மாட்டேன், அதுக்கு முன்னாடி வீடியோ போட மாட்டேங்கன்னா எனக்கு என்னன்னு தெரில கைஸ். என்னால் அப்படியே கிரைண்டிங்கும் பண்ண முடியல. எந்த கண்டென்ட் எடுத்து பார்த்தா அந்த கண்டென்ட் முழுசாகவும் பண்ண முடியல. இவ்வளோ டைம் இருந்தாலும் அது என்னன்னு தெரியல. சொல்கிறேன் இப்போ எப்படி சொல்கிறேன்னு தெரியல கைஸ். வந்து நானும் சரி ஃபிஸ் தான் டாக்டர்ஸ் எடுத்து சைபர் கிரேஸ் எடுக்கணும்னு சொல்லிட்டு பார்த்தா அதுவும் முடியல. சரி ஃபுல் மூணு டைம் ஆச்சு நம்ம அங்கே இதுக்கு கேசிப்புக்கு போயிட்டு பார்ப்போம், பார்த்தா அதுவும் முடியல. சரி கோல்ட் ட்ரெஸ் எடுக்கும்ல, சைபர் கிரேஸ் எடுக்கும்ல, வாரம் ஆர்ஆர் கலர் எடுக்கும்னு சொல்லிட்டு பார்த்தா அவங்க கொஸ்ட்டு இது ஃப்ராக்மெண்ட் சேர்க்க முடியல. சரி பார்த்தீங்கன்னா கைஸ் நான் வந்து விட்டுட்டேன். பார்த்தீங்கன்னா இப்போ நான் இங்கே இருக்கேன், நான் வரேன்னு சொல்லிட்டாரு. ஸோ சிப்பாக இங்கே வச்சு நம்ம வந்து லாரி தான் போக போகிறோம். ஸோ என்ன நடந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா என்ன சொல்கிறதே தெரில. ஸோ என்ன நடந்துச்சுன்னு சொல்லிடுறேன். வாட் இஸ் டூயிங்னு பார்த்தீங்கன்னா என்ன நடந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா எங்கள் டைம் லெஃப்டா 6 செகண்டா 7 செகண்டா என்னடா எப்போ எப்படி அதுக்குள்ளே பிடிச்சி இதெல்லாம் போங்காட்டும்டா. பெட்டர் லக் ஏன் 300 பெட்டர் லக் நெக்ஸ்ட் டைம். எப்படா ரைடு ஃபீல்ட் ஆச்சு. டே 300 ஃப்ராக்மெண்ட் 1000 ஃப்ராக்மெண்ட் எப்படா சார்ஜ் 7 செகண்டில் எப்படி நான் அதை பாசம் முடிக்கிறது. முட்டா பிள்ளைங்களா நீங்களா. ஐயோ ஸோ சேட் நைஸ். இது 7 செகண்டில் முடிச்சுட்டாங்க பாவிங்களா. சொல்லிட்டு விடுங்க. பார்த்தீங்கன்னா நான் வந்து அந்த ஆறாம் கலர் வேணாம்னு சொல்லிட்டேன். எதுக்குன்னா ஆறாம் கலர் வாங்கணும்னா சம்பவம் ஆயிடுச்சு என்னன்னா, ஸோ இந்த 3 ஆறாம் கலர் நாங்கள் விளாண்டுருந்தோம். அப்போ தான் ரிப்பிந்திரா ஸ்பான் பண்ணி அவனை அடித்து போர்ட்டில் ஆக்சஸ் பண்ண முடியும்னு சொல்லிட்டு பார்த்தேன். அது பார்த்தீங்கன்னா லாடு வந்து என்ன கோலார் பண்ணிட்டேன். என்ன கோலார் பண்ண தெரியுமா, லாடு வின்டர் ஸ்கை நான் வந்து லாடு வின்டர் ஸ்கை இல்லை, லாடு ஸ்னோ ஒயிட்டு, என் தம்பி வின்டர் ஸ்கை. நான் இது வாங்க நினச்சேன். பியூர் ரெட்டுக்கு 15 பேர் வேணுமா, லாடுக்கு 12 பேரியான், என் தம்பிக்கு மட்டும் 10 பேரியான், நான் மட்டும் 15 பேர். அப்போ வந்து சொன்னேன் ட்ரேடிங்னு. ஸோ தான் நமக்கு வந்து பெயின் எடுக்க போகிறோம். எப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒருத்தின்ட்டு வந்து இப்போ டிஸ்கார்டில் பேசினேன். உட்காரா தம்பி சோறா உட்காரா, என்னடா நீ செய்யப்பா உட்கார மாட்டேறானே, என்னடா உட்காரா என்னடா நீ. சரிங்க இங்கே உட்காரட்டும். சோறா உட்காரா உட்காந்து தோடா டேய் சுக்காரா. ஓகே சுக்காண்டியா அப்படியா. நம்ம வந்து போர்ட்டில் கொடுத்து ஒரு பெயின் வாங்கலான்ருக்கேன், ஒரு ஐடியா. தம்பி வேணாமா தம்பி அது இருடா வேணாமா ஆட் பண்ணுறேன். போர்ட்டல் வேணாம்ல கைஸ், போர்ட்டல் ஓகேவா. போர்ட்டலுக்கு ஒரு பெயின் சொன்னேன் தம்பி ஓகேவா. ஒரு போர்ட்டல் ஆனால் அதாவது நமக்கு வந்து www ட்ரேட் கைஸ். இது வந்து ஏன்னா அப்படி தான் கைஸ் ஓகேவா. நான் போர்ட்டல் 10 மில்லியனு, ஆனால் இது 15 மில்லியன் கைஸ். பெயின் 20 மில்லியன் இருந்துச்சு, இப்போ குறைச்சிட்டாங்க 5 மில்லியன். என்னன்னு தெரில ப்ரோ. பிக்கஸ்ட் ஹெல்ப் ஆர் மீ அப்படின்றான். சரி போடா எனக்கு என்னடா அப்படிலாம் சொல்ல முடியாது கைஸ். அவனை நம்ம ஸ்கேம் பண்ணிட்டோம். அவ்வளோ விடுங்க இந்த மோனு. சரி லாடோட நம்ம ஸ்கேம் பண்ணுறோம் விடுங்க. சாங்க பெயினை பார்த்தாச்சா எப்படி பேசணும் தெரியுமா எனக்கு. உங்களுக்கு காட்டுறேன் என்ன பேசுனேன் இவன்ட்ட. என்னன்னா படி ஐ ஹாவ் போர்ட்டல்னு போர்ட்டல் ஃபார் பெயின்னு பாய் அப்படியே ஒரு மாதிரி சீனை போட்டு இருந்தாப்புல தம்பி. எப்படின்னா இருங்களேன் பார்த்தீங்கன்னா என்ன சொன்னால் நோ புத்தா ஓகே அப்படின்னா. அப்புறம் 2 ஆட் பண்ண சொன்னேன். வாய்ப்பில்லை தம்பி, டிமாண்ட் ஹை லெவல் தம்பி, அதெல்லாம் வாய்ப்பில்லை அப்படின்னு. ஐ ஹேவ் பெயின் வேணாம். அப்போ வேணாம் தெரியும் அப்படின்னா வேணாம். நோ போர்ட்டல் அப்படின்னா வேணாம் தான் ஒன்லி அப்படின்னு.
தட்ஸ் ஹெல்ப் ஃபார் மீ அப்படின்னா ஓகே நோ தேங்க்ஸ் பாய் அப்படின்னு நான் சும்மா அப்படியே பேசினேன்னா வெயிட் அப்படின்னா ஒன்லி போட முடியும் ஓகே அப்படின்னா ஆட்மி அப்படின்னா விச் அப்படின்னா ஐ வில் ஜாயின் யூ அப்படின்னா அப்படியே ஐடியா போட்டு ஜாயின் பண்ணிட்டோம் ஸ்டுடியோ பார்த்தீங்கன்னா ஜாயின் பண்ணி ஓகே இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சொல்லிட்டேன்னா சரி அதான் அஹிம் சைடு போனால் ஒன்றும் கிடைக்காது தம்பி நம்ம அப்படியே மறட்டணும் தான் அப்படியே ரொம்ப அப்படி சீன் போடணும் சரி ஓகே அப்போ வேணாம் சரி வேணாம் சரி போ நான் தான் வேறு பார்த்துக்கிறேன் அப்படின்னு ஓகே நான் போட்டல அப்படின்னு சொல்லி போட்டுருக்கு டிமாண்ட் ஈஸ் தான் இது போட்டு அவனுக்கு டிமாண்ட் நமக்கு டபுள் ட்ரேடு வேல்யூவில் அப்படின்றனால வாங்கிட்டேன் பார்த்தீங்கன்னா மேமாத் கொடுத்து வேணாம் வாங்கிட்டேன் அதை வந்து நான் வீடியோ ரெக்கார்ட் பண்ணவில்லை சாரி ஃபார் தட்டு பார்த்தீங்கன்னா எப்படி எடுத்துன்னு பார்த்தீங்கன்னா என்ன சொன்னேன் சும்மா போனேன் டிஸ்கார்ட் சர்வர்லாம் போனேன் சும்மா நார்மலாக விளாண்டுருக்கப்ப மேமத் கொடுத்தேன் நான் வேணாம் வாங்கிட்டேன் எதுக்குன்னா மேமத் நான் கொடுத்தேன் அவன்ட்டு வேணாம் வாங்கிட்டேன் இது வந்து கோட் வைஸ் பார்த்துக்கோங்க நான் வச்சுக்கோங்க மறந்துடாதீங்க நான் வச்சுன்னா என்னன்னா வெனமுக்கு வந்து 10 மில்லியன் இது மேமத்துக்கு 10 மில்லியன் ஆனால் வெனமோட டிமாண்டு 6 out of 10 அதோட டிமாண்டு 5 out of 10 ஸோ 1% டிமாண்ட் நமக்கு எக்ஸ்ட்ரா இருக்குன்னு சொல்லிட்டு தான் நான் போய் ட்ரேட் பண்ணேன் ஓகேவா அதே மாதிரி மேமத்து எவனுமே வாங்கிட்டு மன சட்டத்தில் எடுங்க எவனும் மேமத்து வாங்க மாட்டேறாங்க சதான் நான் அப்படியே வந்து வேணாம் வாங்கிட்டேன் ஸோ ஓகே பார்த்தீங்கன்னா இன்னொரு நாசமாக போட்டு ஒரு ஸ்பின்னிங்கை போட்டேன் அதுவும் நாசமாக போச்சு காசு ஸோ வந்தீங்கன்னா எதுவும் இல்லை ஸோ ஓகே ஸ்டோர் பண்ணிக்கோன்னு சொல்லிட்டு ஸ்டோர் பண்ணிட்டு ட்ராப் பண்ணிட்டு ஃப்ளோட்டிங் டே போட்டுதாரா உனக்கு கொடுத்துருக்கு நான் என்ன பண்ணுறேன் அது கடைசி நான் கொடுக்க முடியாது நாசமாக போனேன் 6000 ஸோ ஓகே ஸோ இந்த வீடியோ ரொம்ப ரசிச்சு பண்ணிடுறேன் ஸோ மறக்காம இப்போ லைக் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் ஸோ பாய் ஃப்ரம் டிஜி பாய் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பை டாட்டா